பொதுவா நம்ம பெருமாய பார்க்கணும்னா எங்க போவோம்? பெருமாள் கோவிலுக்கு தானே. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலுக்குள்ளேயே, அதுவும் கருவறைக்கு ரொம்ப பக்கத்திலேயே 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, காஞ்சிபுரத்தோட அந்த தெய்வீக ரகசியத்தை பத்தி இப்போ பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்து மதத்தோட மிக முக்கியமான விஷ்ணு ஆலயங்கள்ல ஒண்ணு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்மன் கோவிலுக்குள்ள நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய ரகசியமா இருக்க முடியுமா? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய ஆச்சரியமே அடங்கியிருக்கு. ஆமாங்க, முடியும். ரொம்பவே பிரபலமான காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலோட மையப்பகுதியில 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான திருக்கல்வனூர் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் மாதிரி தாங்க. சரி, இந்த கோவில் இங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதுக்கு ஏன் திருக்கல்வனூர்னு பேர் வந்துச்சு? அந்த பேருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மர்மமான கதை இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கிற பெருமாளை எல்லாரும் ரொம்ப செல்லமா கல்வன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு கடவுளை போய் ஏன் திருடன்னு கூப்பிடணும்? அதுக்கு பின்னாடி என்ன அவ்வளவு சுவாரஸ்யமான கதை இருக்கு? நமக்கு தெரியும், கல்வன்னா தமிழ்ல திருடன்னு அர்த்தம். சரி, ஒரு கடவுளுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு? அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்டே. இந்த பேருக்கு பின்னாடி 2 சுவாரஸ்யமான புராண கதைகள் சொல்லப்படுது. முதல் கதை என்னன்னா, பார்வதி தேவி இங்க காமாட்சியா தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ மகாவிஷ்ணு வராக அவதாரத்துல, அதாவது பன்றி உருவத்துல பூமிக்கு அடியில இருந்து யாருக்கும் தெரியாம எட்டி பார்த்தாராம். இன்னொரு கதைப்படி லக்ஷ்மி தேவியும் பார்வதி தேவியும் ஏதோ அந்தரங்கமா பேசிட்டு இருந்தப்போ விஷ்ணு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டாராம். இத பார்த்துட்ட பார்வதி தேவி ரொம்ப செல்லமா ஆஹா கல்வனே அப்படின்னு கூப்பிட அன்னையில இருந்து அவருக்கு இந்த பேரே நிலைச்சிடுச்சா. சரி, கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த கோவிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் அந்த பெரிய காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள. வாங்க, அதையும் பாத்துடலாம். நீங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போன உடனேயே நேரா அம்மனோட மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற காயத்ரி மண்டபத்துக்கு போங்க. அங்க அந்த மண்டபத்தோட வலது பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாடம் மாதிரி இருக்கும். அந்த சின்ன இடத்துல தாங்க நம்ம கழுவ பெருமாள் இருக்காரு. இங்க மூலவரோட பேரு ஸ்ரீ ஆதிவராக பெருமாள். அவர்தான் நம்ம கல்வர். அவர் நின்ற கோலத்துல காட்சி தர்றார். அவரோட தாயார், அதாவது துணைவியார் பேரு அஞ்சிலை வள்ளி நாச்சியார். சரி, பேரு கல்வன், கதையெல்லாம் கேட்டாச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதை கேட்டீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போவீங்க. சக்தியோட கோவிலான காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள விஷ்ணு ஒரு திவ்ய தேசமாவே வீற்றிருக்கிறார். இது எதை காட்டுது? சைவமும் வைணவமும் வேற வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு மகத்தான தத்துவத்தை இதை விட அழகா சொல்லவே முடியாது. அப்போ இந்த கல்வன் உண்மையிலே என்னதான் திருடுறார்? அவர் நம்ம கிட்ட இருந்து தங்கம், பணம், சொத்து இதையெல்லாம் திருடுறதில்ல. அதுக்கு பதிலா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், நம்மளோட கர்ம வினைகள், தேவையில்லாத கவலைகள், பயம், இது எல்லாத்தையும் திருடிட்டு நமக்கு நிம்மதியையும் அமைதியும் கொடுக்கறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு திருட்டு இது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்தோட முழு மகத்துவமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் ஒரு கோவில் தரிசனம் மட்டும் இல்ல, இது ஒரு பக்தருக்கான மறைக்கப்பட்ட புதையலை தேடுற ஒரு சின்ன சாகசம் மாதிரி. அதனால அடுத்த தடவை உங்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போற வாய்ப்பு கிடைச்சா அம்மனை மட்டும் கும்பிட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் மெனக்கெட்டு அங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த தெய்வீக திருடனையும் தேடி கண்டுபிடிச்சு தரிசனம் பண்ணுங்க. நிச்சயம் உங்க பயணம் இன்னும் முழுமையா, இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கும். கடைசியா ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம தினமும் போற கோவில்கள்லயே இன்னும் எத்தனை தெய்வீக ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம காத்துட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க. தேடலை தொடருவோம்.